வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சக்திவேல் தனக்கோடி. உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் என் இனிய தை திருநாள் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். என் சேனலில் வர ஃபர்ஸ்ட் vlog டிவோஷனல் vlog இது. இன்றைக்கி சபரிமலை யாத்திரை கிளம்புறோம். நிறைய டிஃப்ரெண்ட் பிளேசஸுக்கு போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தொடர்ந்து அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வாங்க போகலாம். எங்களுடைய ஐயப்ப சாமிக்கும் மற்ற சாமிங்களுக்கும் நெய்வேத்தியம் பண்ணி படையல் போட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போகிற இருமுடி பை பெட்ஷீட்டு சூர தேங்காய் எல்லாம் வச்சுட்டு நானே எங்கள் குருசாமி சரணம் பாடிட்டு யாத்திரை புறப்பட ஸ்டார்ட் பண்ணோம். கற்பூரம் அணைஞ்சதும் வீட்டில் இருந்து திரும்பி பார்க்காம கிளம்பணும். நான் கையில் எடுத்துகிட்டு வர ஃபோட்டோ தான் நம்ம போக போகிற வேனுக்கு முன்னாடி கட்ட போகிறாங்க. நம்ம வீட்டு வாசலில் சூர தேங்காய் உடைச்சிட்டு நம்ம இருமுடி கட்ட போகிற கோயில் நோக்கி கிளம்பியாச்சு. ஐயப்பாக்கம் செல்லியம்மன் கோவிலில் தான் நாங்கள் இருமுடி கட்டியிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது நம்ம இருமுடி கட்டுறதுக்கு முன்னாடி படையல் போட்டு சாமிக்கு பழம், பூ, வெத்தலைப்பாக்கு, தேங்காய் எல்லாமே படைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம பூஜைன்றது ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம குருசாமிங்க, நம்ம கூட வந்த சாமிங்க எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனலி படையெல்லாம் போட்டு சரணம் சொல்லி பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூஜை ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் நம்ம கூட வர மணிகண்ட சாமி ஒருத்தர் எமர்ஜென்சியாக கொஞ்சம் வெளியே போயிட்டார். அதனால் அவருக்காக தான் வெயிட்டிங். எப்பயுமே நம்ம கூட வந்த சாமிங்க எல்லாருமே வந்தால் தான் தீபாரதனை காட்டி இருமுடி கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவருக்காக தான் வெயிட்டிங். நம்ம மணிகண்ட சாமி வந்துட்டாங்க. ஃபைனலாக தீபாரதனை காட்டி இருமுடி கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த முறை நானும் இன்னொரு சாமியும் வந்தால் எங்கள் குருசாமிக்கு ஆப்போசிட்டாக உட்காந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். முதல் இருமுடி கட்டு நம்ம கூட வந்த கன்னிசாமிக்கு தான். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு கன்னிசாமி அவங்க கையால் முதல் முத்திரை தேங்காய் உள்ள நெய்யை ஊற்றணும். அவங்களுக்கு இருமுடி கட்டிட்டு தான் மற்ற சாமிங்களுக்கு எல்லாமே இருமுடி கட்டுவாங்க. அதில் கொஞ்சம் கார்க்கு போட்டு ஃபில் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு ஒரு சின்ன தேங்காய் வச்சு நல்லா அந்த கார்க்கை எல்லாம் இன்சர்ட் பண்ணிட்டு அந்த கத்தி வச்சு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அரக்குன்னு ஒரு சீல் மாதிரி ஒன்று வைப்பாங்க. அதில் கேப், அந்த காற்று எதுவும் போகாமல் இருக்கிறதுக்கு ப்ளஸ் நெய் எதுவும் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு அரக்கு போடுவாங்க. பேரலாக அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே அவங்களுக்கு இருமுடி வேலை அரிசி போட்டுட்ருக்காங்க. அரக்கு போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஈராப்பழத்தை வச்சு கவர் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே ஒரு செக்கப்பு துணியை வச்சு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக விபூதி எடுத்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி அதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு பையில் வச்சு பேக் பண்ணிவிட்டு அதை இருமுடியில் வச்சு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது முன்முடியில் தேங்காவும் மாளிகை பொறுத்த மஞ்ச மாதா தேவியோடைய பூஜை பொருட்கள் உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ பின்முடியில் நம்ம கொண்டு வர நெய்யை ஒரு டப்பாவில் போட்டு தான் கொண்டு வருவோம். சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த டப்பா ப்ளஸ் சூர தேங்காய் எல்லாமே பின்முடியில் கட்டுவாங்க. ஸோ அதுதான் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ முன்முடி பின்முடி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா கட்டுறாங்க. குருதட்சணை வச்சுட்டு கன்னிசாமிக்கு கட்டு தாங்கியாச்சு. இதுக்கப்புறம் மற்ற சாமிங்களுக்கெல்லாம் கட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் மொத்தம் கன்னிசாமியோடு சேர்த்து 12 பேர் போயிருந்தோம்.
ஆனால் எல்லாரோட இருமுடியும் கவர் பண்ண முடியல. அதனால் கன்னிசாமியோட கட்டு, என்னோட இருமுடி கட்டு, அப்புறம் குருசாமியோட கட்டு மட்டும் தான் கவர் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு இருமுடி கட்டுறாங்க. நான் நெய் தேங்காய் ஊற்றுறது, மற்றவங்க வேண்டிக்கிட்டு ஊற்றுறதுலாம் எங்களால் கவர் பண்ண முடியல. அதனால் இப்போ எல்லாம் அரிசி போட்டுட்ருக்காங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. பேரலாம் எங்களோட இன்னொரு குருசுவாமி என்னுடைய நெய் தேங்காவை வந்து அந்த அப்பளம் போட்டு கவர் பண்ணுறது, அதெல்லாம் அந்த ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரமையப்பா 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 குருதட்சணை வச்சுட்டு கட்டு தாங்க ரெடி ஆயாச்சு. கட்டும் தாங்கியாச்சு. நம்மளோட இன்னொரு குருசாமிக்கு இருமுடி கட்டும்போது அழகாக ஒரு குட்டி ஐயப்பன் வந்து அவங்களுக்கு நெய் தேங்காய் கொடுத்தாங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சூப்பராக அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு நெய் தேங்காய் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போது பார்க்குறது நம்ம குருசாமியோட இருமுடி கட்டு. குருசாமிக்கு அவங்களே இருமுடி கட்டிக்கிட்டாங்க. ஃபைனலி குருசாமியோட இருமுடி கட்டி தங்கியாச்சு. மொத்தம் குருவோடு சேர்த்து 12 பேருக்கு இருமுடி கட்டியாச்சு. இருமுடி கட்டின கையோட எப்பவுமே நம்ம கூட வர யுவராஜ் குருசுவாமி அவங்களுடைய அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அன்னதானம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே இருமுடி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. எல்லோரும் லைனாக வந்து கோவிலுக்கு முன்னாடி சூர தேங்காய் உடைச்சிட்டு நம்ம வண்டியில் இருமுடியை வந்து வச்சுருவாங்க. ஸோ இங்கே நின்றுருக்கிறது தான் நம்ம போக போகிற வண்டி. இதில் தான் நம்ம சபரிமலை பயணம் போக போகிறோம். எல்லா சாமியும் லைனாக வந்து ஒவ்வொருத்தராக சாமி வேண்டிக்கிட்டு சூர தேங்காய் உடைச்சிட்டு கிளம்புறாங்க. இருமுடிலாம் வண்டியில் ஏற்றிட்டு நம்ம குருசாமி வண்டிக்கு பூஜை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எலுமிச்சை பழம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் காமிச்சிட்டு ஃபைனலாக தீபார்த்தனை காமிச்சிட்டு எல்லோரும் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிளம்பி போயிட்டே இருக்கும்போது ஹைவே நடுவில் வண்டியோட பேக் வீல் பஞ்சர் ஆகிடுச்சு. நல்ல புது வீல் தான், பட் பஞ்சர் ஆகிடுச்சு. இட் ஹேப்பன்ஸ். சபரிமலை யாத்திரையில் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். நடக்கலைன்னா தான் ஆச்சரியம். நாங்கள் அப்படியே ஸ்பேர் வீலை மாற்றிட்டு யாத்திரையை கண்டினியூ பண்ணோம்.